ஓம் காளி பத்திரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாளி. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆகணும் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் வெளிநாடு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வெளிநாடு போனாலும் இந்த தில்லாலங்கடி திருட்டு முட்டாள் கழகத்தை எங்கே வச்சுக்க மாட்டாங்க. போலாம் வரலாம், ஊரசெல்லாம் வரலாம். ஆனா ஸ்டாண்டர்டா இந்த நாடோடி நாய் இங்கதான் வரும், வேற வாய்ப்பே இல்லை. இந்த ஊருக்குள்ள அவங்களுக்கு இந்த செய்தியை கேட்க அவங்களால முடியல. படப்படப்பும் துடி துடிப்பும் மன அழுத்தமா இருக்காங்க. தோட்டதே பெரிய மன அழுத்தம். அதுல அவங்க இந்த மாதிரி டிவியில இந்த பிரச்சாரத்தை பார்க்க பார்க்க கேட்க கேட்க அள்ளு விட்டு போச்சியா, குளிர் ஜரம் வருது. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் மனநலத்துக்கு மருத்துவம் தெரியாத பார்த்தாரு அப்படின்னு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எங்க போனாலும் இங்கேதான் வர வேண்டும். உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எழுதி வச்சுக்கோங்க. வரவே முடியாது. எல்லாம் அவரா எல்லாருக்கும் ஜீரோ போட்டார்ல. முட்டை பெருசா மக்கள் போட்ட முட்டை இது. அது டிவிக்கே போட்ட முட்டை இல்ல, மக்கள் எல்லாம் எடுத்து போட்டதுனால அவரு முழுமையா அடிச்சு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. தான் உண்மையும். கொளத்தூர்லயே மண்ணை கவிட்டாரு. அதை விட அந்த கட்சியை பத்தி பேசுறது முட்டாள்தனம், மூடத்தனம், எனர்ஜி வேஸ்ட். இவர் ஜெயிச்சதுல இருந்து தாங்கறாரோ இல்லையோ அவங்க குடும்பத்துல தூங்கவே இல்லை. அப்பன்னா வியாதி. ஆமா, அந்த மாதிரி வியாதி. குடும்ப அரசுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் வந்துட்டார். அதுக்காக தான் எங்க தலைவர் வந்து சினிமாவில் 100 கோடி சம்பளத்தை விட்டு மக்களுக்காக செய்ய வந்துட்டு மக்களுக்காக வந்துருக்காரு. என்னோட விஜய் தான், விஜயோட ஆட்சி தான் நடக்கும். இந்த நிமிஷம் வர விஜய் ஒரு ஆட்சிக்காவுக்கு அதிமுக திமுக சேர்ந்து கூட்டு சரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இதுவும் ஒன்னானா யாரு மூண்டில துப்புவாங்க. யார் மூஞ்சில? திமுக ஸ்டாலின் மூண்டிலையும் துப்புவாங்க, எங்க ஏடிஎம்கே மூண்டிலையும் துப்புவாங்க. என்னயா கதை? மக்கள் கொண்டு வந்தாங்க எங்களை. மக்கள் ஆட்சியா இது? மகேசன் ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி இல்ல. மக்கள், மக்கள் உணர்வு, மக்களுடைய தெம்பு, மக்களுடைய தெம்பு, மக்கள் திராணி, எதையும் தாங்கும் இதயம். போன வாரம் ஏவா வேலு வீட்டுல ரைடு பண்ணாங்க. அவரு இன்னைக்கு போய் சிங்கப்பூர்ல ஹாஸ்பிட்டல்ல பத்துங்கிறாரு உடம்பு முடியலன்ட்டு. தமிழ்நாட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் இல்லையா, சிங்கப்பூர் போயிட்டாரு. சிங்கப்பூர் ஏன்னா இவனே தமிழனா இருந்தா தமிழ்நாட்டுல இல்லாத டாக்டர், மருத்துவமனை, நர்சிங் ஹோமா சிங்கப்பூர்ல என்ன சிங்கம் வந்தா பார்க்க போது இவனை. இதுதான் முட்டா. இந்த மாதிரி நாகரிகமற்ற வேலை செய்யறது 4 மக்கள் பேசுறதுக்காக இது ஒரு வாய்ப்பு. Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. கலைஞர் கருணாநிதி குடும்பத்துல மு.க. ஸ்டாலின் தான் கடைசி முதலமைச்சர். இதுக்கப்புறம் குடும்பத்துல யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு டிவிகே அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆமா, அது மட்டும் உண்மை. வரவே முடியாது. எல்லாம் அவரா எல்லாருக்கும் ஜீரோ போட்டார்ல. முட்டை பெருசா மக்கள் போட்ட முட்டை இது. அது டிவிக்கே போட்ட முட்டை இல்ல, மக்கள் எல்லாம் எடுத்து போட்டதுனால அவரு முழுமையா அடிச்சு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. தான் உண்மையும். வரவே முடியாது. சான்ஸே கிடையாது. ஏன்னா உனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு பகிர்ந்து கொடுத்துருக்கணும். உண்டு வந்தாலும் பத்தல என்று எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டா. அதனால மக்கள் முடிவு எடுத்தாங்க. மாற்று வழி பார்த்தாங்க, மக்களுக்கும் பார்த்தாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் வந்த மாதிரி இவரு புரட்சியாவே வந்திருக்கிறாரு. புரட்சி தலைவி அம்மா வந்த மாதிரி அது 2, இது 3. இது இனிமேல் இதுலதான் நிக்கும் கடைசி வரைக்கும். பல்லு கொட்டி போற வரைக்கும் எங்க விஜய் தான் முதலமைச்சர். ஆமா, இனிமே ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிச்ச பணத்துல இது மட்டும் வெளிநாட்டுல செட்டில் ஆகணும், தமிழ்நாட்டு அவங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியிருப்பாரு. அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் வெளிநாடு கிளம்பி போயிட்டாங்க. அதை பத்தி கருத்து நான் ஒண்ணு சொல்லட்டா? அவங்க வெளிநாடு போனாலும் இந்த தில்லாலங்கடி திருட்டு முட்டாள் கழகத்தை எங்கே வச்சுக்க மாட்டாங்க. போலாம் வரலாம், ஊரசெல்லாம் வரலாம். ஆனா ஸ்டாண்டர்டா இந்த நாடோடி நாய் இங்கதான் வரும், வேற வாய்ப்பே இல்லை. இந்த ஊருக்குள்ள அவங்களுக்கு இந்த செய்தியை கேட்க அவங்களால முடியல. படப்படப்பும் துடி துடிப்பும் மன அழுத்தமா இருக்காங்க.
தோத்ததே பெரிய மன அழுத்தம். அதுல அவங்க இந்த மாதிரி டிவியில இந்த பிரச்சாரத்தை பார்க்க கேட்க அள்ளு விட்டு போச்சியா, குளிர் ஜரம் வருது. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் மனநலத்துக்கு மருத்துவம் தெரியாத பார்த்தாரு அப்படின்னு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எங்க போனாலும் இங்கேதான் வர வேண்டும். இங்க இத்தனையும் விட்டு புட்டு இந்த சொந்தம் பந்தம் பேரன் பேச்சு, அதை விட ஒரு பொண்ணு கனிமொழி, அப்ப கனி இருக்குதோ இல்லையோ மொழி ஒரு பக்கம், இது மொழி ஒரு பக்கம் பேசுது. இதெல்லாம் அதுவே தவிர நான் முதல்ல சரியானவங்களா சுயசரிதையை எடுத்துக்கணும். அது சரிதையை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற சரிதையை பாக்குறவங்க எல்லாருக்கும் இவங்க சரிதை தெரிஞ்சு போச்சு. வெட்ட வெளிச்சமா போன வாரம் ஏவா வேலு வீட்டுல ரைடு பண்ணாங்க. அவரு இன்னைக்கு போய் சிங்கப்பூர்ல ஹாஸ்பிட்டல்ல பத்துங்கிறாரு உடம்பு முடியலன்ட்டு. தமிழ்நாட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் இல்லையா, சிங்கப்பூர் போயிட்டாரு. சிங்கப்பூர் ஏன்னா இவனே தமிழனா இருந்தா தமிழ்நாட்டுல இல்லாத டாக்டர் மருத்துவமனை நர்சிங் ஹோமா சிங்கப்பூர்ல என்ன சிங்கம் வந்தா பார்க்க போது இவனை. இதுதான் முட்டா. இந்த மாதிரி நாகரீகமற்ற வேலை செய்யறது 4 மக்கள் பேசுறதுக்காக இது ஒரு வாய்ப்பு. இப்போ அந்த பேரம் பேசிய வழக்குல செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவா இருக்காரு. ஏங்க பேரம் பேசுற வழக்குல அவன் மட்டும்தான் தலைமறைவா இல்ல, எவன் என்ன அது உள்ளகிறானோ தெரிஞ்சது வரைக்கும் செந்தில், தெரியாதவனா அது உள்ள செந்தில புட்டா எத்தனையோ பேர் வருவான், அவனும் தலைமறைவா தான் இருப்பான். இதெல்லாம் சகஜம். என்னப்பா அரசியல்ல இப்போ கரூர் மக்களின் கண்ணீர் தான் குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்தாரு அப்படின்னு டிவி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்றேன் பாரு, அவனுக்கு தோக்க வேண்டிய நேரம், போக வேண்டிய நேரம், மண்ணல் வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆகையினால அதெல்லாம் தோத்தாரு. முழுமையா அவங்களுக்குள்ளவே அந்த மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. நாம பேசலாம் கூட்டம் முடியப்போ எல்லாம் கழுவி கவுத்துட்டு நீ பேசனா என்ன பேசலன்னா என்ன, இவங்க செய்யறது அத்தனையும் அந்த கட்சிக்காருக்கு பிடிக்கவில்லை இவர்கள் செயல்பாடு. ஆகையினால் அவங்களே உள்ளுக்குள்ள வச்சு கவுத்துட்டாங்க. கரூர்ல 41 பேரை சாகடிச்சதே திமுக தான் அப்படின்னு டிவி அமைச்சர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்னா இத பாருங்க, 10 பேர் நல்லவங்க போறாங்க, அதுல ஒரே ஒரு திருடன் இருப்பான். அதுல உன் கட்சி என் கட்சி எல்லாம் சொல்ல முடியாது. இவனை பழி வாங்கணும்னால், ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும்னால் ஏதாவது ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும். அதுல இப்படியும் இருக்கலாமே, அத சந்தேகப்படுறது உண்மை, உறுதி கூட படுத்தலாம். இன்னும் கேட்டா சந்தேகம்ன்றது வேறு, உறுதின்றது வேறு. இப்ப சொல்ல போனா இவங்க பண்ற ஒரு கூட்டம் கும்மாளமும் இவங்களேதான். அது மாதிரி தள்ளி பின்னாடி யார் டல்லா இருக்காங்க அவங்கள தள்ளி இவங்களை தள்ளி இப்படி பண்ணியும் இருக்கலாம். அப்படி பண்ணி இருந்தால் அந்த பண்ணவங்களுக்கு செயல்பட்டவங்களுக்கு யார் மன்னித்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆனால் இந்த 41 குடும்பங்களுக்கு சூப்பரா அப்ப போலியா இப்ப போலியா, ஒரு மனுஷன் ஒண்ணு நடந்துச்சுன்னு ஆதங்கத்துல இருப்பான், செயல்பட முடியாது, பேச முடியாது, நாடி நரம்பெல்லாம் இட்டு அத்து போயிருக்கும். தொடக்கத்திலே எப்படியான்னு பொறுமையா போய் செய்யலான்னு இருக்கிறோம். அவசரமா செஞ்சா என்ன பொறுமையா எந்த நேரத்துல வேணாலும் எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம், திமுக காரங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க, 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆமா, ஏன்னா அவரு இப்ப முடியாத சிங்கப்பூர் போயிட்டாருல்ல, அவரு தாங்க மாட்டாருன்றதுக்காக அவரு மத்தவங்கள தாங்க மாட்டாரு. அவர் தூங்குறதே இல்லையே. இவர் ஜெயிச்சதுல இருந்து தாங்குறாரோ இல்லையோ அவங்க குடும்பத்துல தூங்கவே இல்லை. அப்பன்னா வியாதி, ஆமா அந்த மாதிரி வியாதி. இத சொல்றாரு, வியாதி வந்தவன் தான் தாங்காதுன்னு சொல்றான்னா அவனுக்கு தாங்க முடியவில்லை என்ற அர்த்தம். எனக்கு தாங்காதுன்னு உனக்கு என்னையா தெரியும்? உனக்கு தாங்க முடியல, அதனால உனக்கு இருக்கு. அவனுக்கு பெரிய வியாதி, இது பேர் வரல, இந்த பிளட் கேன்சர் பிளட், அது அப்பப்ப ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணா அது சச் ஆயிடும். ஆமா, அவரு ரினியூவல் பண்றதுலயே இருக்கிறாரா தவிர அப்படி இருந்தோம் நீ எப்படியோ முடிச்சிடலான்னு பார்த்தாரு. இனி முடியாது. இந்த நிமிஷம் வர விஜய் ஆட்சிக்காவுக்கு அதிமுக திமுக சேர்ந்து கூட்டு சதி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக அது அர்த்தமில்லாத அதிமுக ஆயிடுச்சு. அம்மா புரட்சி தலைவர் கொண்டு வந்து அம்மா வழி நடத்தினாங்க. இந்த அம்மாவை எப்ப வழி அமிச்சிட்டாங்களோ அதுல இருந்து தாலி அறுத்த வீட்டுல தலை குடும்பம் ஆயிடுச்சு. எப்ப OPS இவன் வெளியே அனுப்புனானோ அப்பவே மக்கள் எல்லோருக்கும்
மனதுல காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு. அத வந்து செயல்படணும்னு தோணல. அதே மாதிரி ஒண்ணு இழந்தது. இதெல்லாம் அதுவும் இதுவும் ஒண்ணானா யாரு மூண்டில துப்புவாங்க. யார் மூஞ்சில? திமுக ஸ்டாலின் மூண்டிலையும் துப்புவாங்க, எங்க ஏடிஎம்கே மூண்டிலையும் துப்புவாங்க. இவனுங்க வேற எங்கன்னா போய் கூட கவுத்துடலாம், அது உள்ளதான் போய் கவுக்கணுமா? வேற இடமே இல்லையா? திமுகவும் அதிமுக இப்படிதான் போகணுமா? ஒண்ணு நீ வரலாம், நான் வரணும். புதுசா வரக்கூடாது. கேப்டன் இது இருந்தார் பாரு, அந்த அம்மா அவங்கள எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினாங்க. பெரம்பூர் தொகுதியில வந்து பேசுறாங்க மைக் பிடிச்சி, அதுல போடுன்னு. நீ அதுல போடுன்ற, நீ 100 போடணும்னே போட்டுக்கு நடியம்மா நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து நீ வேற அன்னைக்கு போ, வானான்னு சொல்லல, அது விருப்பம். எப்பவுமே நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கோம், நாளைக்கு வேற மாற்றிடுவோம். நீ அது உள்ள போய் அவனை பத்தி இவ்வளோ பேசிட்டு பெருமையா மைக்க பிடிச்சின்னு பேசுங்க ஊனிட்டு, அது அசிங்கமா இருக்கு. மக்கள் எல்லோரும் அசிங்கப்பட்டுட்டாங்க. அந்த சட்டமன்றத்துல ஜெயலலிதா புடவை குச்சி வச்சாங்க திமுக காரங்க. ஆனா அவங்க கூட போயிட்டு ரகசிய உறவு வைக்கிறதுக்கு எப்படி எடப்பாடி மனசு வந்துச்சு? ஏன்பா இது வாங்கி துணு வயசு நக்கின பையன்பா. ஏன்பா ஒரு உணர்வு இருக்கணும் ராஜா. இத பாரு, உனக்கு சண்டை, உன்னால சண்டை போட முடியலன்னு வச்சுக்கோ, அது கிடக்குது நாயின்னு ஒதுங்கி போயிடணும். அவன் புடவைய பிடிச்சி இருந்தா, புடவையே அவுத்து இருந்தா கூட இவன் அவன் கூட போய் சேர்ந்துப்பான். இவங்க வீட்டுல இதெல்லாம் சகஜியம், புடவை அவுத்து போட்டு போறது வர்றதெல்லாம் போடுறது. அப்படி ஒரு உணர்வு இருந்தால் சாகர வரைக்கும் அப்படி பேசவே வேண்டாம். அப்படி பார்த்தோம்னா திரும்பிக்க வேண்டியதுதான். அவனுக்கு தான் அது இல்ல, தூடு சொன்ன அப்படின்னு ஒண்ணு இல்லையே. இருந்திருந்தால் அதுல போய் கால வைப்பாரா? இப்ப அதிமுக திமுக சேர்ந்து விஜய் ஒரு ஆட்சி கவுத்தா மக்கள் சும்மா இப்ப ரெண்டும் கவுந்துக்குது. இனிமேல் யாரையும் இதுங்கதான் கவுந்துக்கணும் தவிர எல்லாம் துணிவா நிக்கிறோம். கவுந்துக்கிறது யார? இதுங்கதான் கவுந்துக்குச்சிங்க. அதனால கவுந்துக்கிற ஞாபகம் அவங்களுக்கு வந்து இருக்குது. கவுண்டவங்களுக்கு கவுண்ட ஞாபகம். நாங்க நிமிர்ந்துட்டோம், எங்களுக்கு என்னத்துக்கு கவுறதுக்கு வேலை? கவுறதுக்கு நவுறதுக்கு என்னையா கதை? மக்கள் கொண்டு வந்தாங்க எங்களை. மக்கள் ஆட்சியா இது? மகேசன் ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி இல்ல. மக்கள் உணர்வு, மக்களுடைய தெம்பு, மக்கள் திராணி, எதையும் தாங்கும் இதயம். இப்போ திமுக முன்னாள் அமைச்சர் கொள்ளையடிச்ச பணத்தை திரும்ப பறிமுதல் பண்ணாலே பாதி கடன் அடிச்சலாம். பாதி கடனா? முழு கடனே அடிச்சிடலாம். ஆனா பறிமுதல் பண்ற நேரம் வந்துருச்சு. இனிமேல் தான் இவரு சொல்ல நான் எங்கேயோ போறேன் ரைடு, சும்மா கிடக்கிற சங்க ஊதி கொடுத்தான ஆண்டின்னு இவனே வந்து பாருன்ற மாதிரி இருக்குது. அடுத்து நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அது உள்ளே நுழைய தயாரிப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். நேரங்கள் வரவில்லை, காத்து கொண்டிருக்கின்றோம். இது கண்டிப்பாக நடக்கும். இப்ப அவங்க குடும்பத்துல இருந்து அடுத்தவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின், அடுத்தவங்க பேரன் இன்மினி எல்லாம் வர மாட்டாங்க. ஐயோ இதுலயே ஜீரோனா இந்த மக்கள் எல்லாம் பாத்துட்டாங்க. நம்பர் எப்படி போடுவாங்க சொல்லுங்க பாக்கலாம். நம்பர் போட முடியுமா? நீ போடுவியா? முதல்ல என் வாழ்க்கையில ஏடிஎம்கேல போட்ட நான் இந்த தடவை விசில்ல விஜய்க்கு போட்டு வந்ததும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க தான் வருவீங்க, நான் எப்போ சொல்லிட்டேன். இப்போ விஜய பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் 1 monthல என்ன வர சொல்லி இருக்காங்க. இந்த பேட்டி உலகம் பூரா சும்மா தூள் கலப்புது. இந்த வயசுல நீ இப்படி பேசுறியே, 30 வருஷத்துக்கு முந்தி எப்படி நான் சொன்னேன். இந்த வயசுல உங்க மூஞ்ச பார்த்து பேசுறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி குனிஞ்ச தலை நிமிர வேண்டிய வேலை இல்லை, புரியுதுங்களா? அப்படி வாழ்ந்தவங்க. குளத்தூரை சிங்கப்பூர் போல மாத்தி வச்சிருக்காரு ஸ்டாலின். அந்த மக்கள் நன்றி கெட்ட மக்களாம். குளத்தூரை அவரு தமிழ்நாடு மாதிரி மாத்தி இருந்தா அங்க ஓரளவுக்காவது வீண்டு இருக்கும். இந்த சிங்கப்பூரா மாத்திட்டான் பார், அதான் சீர்சிக்கின்னு சீராக்கி போயிடுச்சு. அது சாதாரணமா ஆக்கிருந்தா நல்லா இருக்கும். இவன் சிங்கப்பூரா ஆக்கினத மக்களுக்கு பிடிக்கல. குளத்தூர் மக்களா நன்றி கெட்ட மக்கள் திமுக முன்னாள் அமைச்சர் சொல்லுகிறாரு. ஆமாப்பா, ஏம்பா நன்றின்னா இன்னான்னு தெரியாது, ஒரு பன்றி மாதிரி. நான் இன்றி அத பான்னா என்ன அர்த்தம்? அது அப்படிதான்ப்பா பேசும். நன்றிக்கு அத்தியாயம் தெரியுமா? ஒழுக்கத்துக்கு அத்தியாயம் தெரியுமா? ஒண்ணும் அன்பு மரணம் உடைத்தாயின்
இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த கதையே அவங்க வீட்டுல இல்ல, என்ன பண்ணலாம்? அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இப்போ திமுக வந்து ஒரு 6 மாசம் கூட ஏன் பொறுக்க மாட்டாங்க? விஜய் அவர்கள் ஆட்சி கலைக்க ஏன் இந்த அளவுக்கு துடிக்கிறாங்க? ஏன்பா என்னப்பா இது? நான் தின்னுகின்னு இருந்தேன், நான் வளம் இருந்தேன், நான் ஜம்பமா இருந்தேன். எங்க போனாலும் இவங்க கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒன்னும் கரையை வேஷ்டி கட்டிக்கின்னு நுர தள்ளுற மாதிரி போய்க்கிட்டாங்க. இப்ப இல்ல அப்ப எப்படிப்பா இருக்க? என்னப்பா நீ ரொம்ப மோசம். அவங்க ரொம்ப சோகத்துல இருக்காங்க. மறுபடியும் அவங்கள நம்ம தட்டி எழுப்ப கூடாது. இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டும். ஆனா இடைத்தேர்தல் வந்தா நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்றாங்களே, நம்பிக்கையா? சொல்லுயே அதையா, கொலைக்கிற நாய் வேட்டை பிடிக்காது என்பது உலகம் அறிந்த விஷயம். அது நாயின்றது அது கொலைக்கத்தான் செய்யும், அது வேட்டை பிடிக்காது. ஆனா வேட்டை பிடிக்கிற நாய் மோப்பம் பிடிச்சி வேலை. இது மோப்பம் இல்லாத நாய். இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. வேட்டையாரத்துல திமுக தான் வல்லவர்கள் சொல்றாங்களே. வேட்டையும் ஆடும், அடுத்தவங்க பணத்துல கோட்டையும் கட்டிக்கும். அதுல எல்லாம் நம்பர் 1 தான். மத்த எந்த கட்சியும் அது அவ்வளவு பாஸ்டா செய்யாது. அரை பூசணிக்காவது இதுங்க தின்னும், இவரு முழு பூசணிக்காவே மொத்தமா முழுங்கிடுவார். தெரியாது யாருக்கும். ஏங்க முதல் அமைச்சர்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதா? இவன் வீட்டுல இருக்கிற அங்க இருந்து வெட்டும் போது கருணாநிதி மூட்டை கட்டின்னு வந்தாரா? ஸ்டாலின் மூட்டை கட்டின்னு வந்தாரா? இப்ப இவரு மூட்டை கட்டுறதுக்கு எல்லாம் வெறுங்கையில வந்தோம், ஊரை ஒட்டி உலையில போட்டுக்கணும், அது பத்தாதுன்னு மக்களை எல்லாம் சேர்த்து உள்ளுக்குள்ளவே போட்டி போட்டுக்கிட்டாரு. இப்ப பார்த்தாங்க ஜனங்க, ஆஹா இது வேலைக்கு ஆகாது, மண்ணை கவனம்னு கொளத்தூர்லயே மண்ணை கவிட்டாரு. அதை விட அந்த கட்சியை பத்தி பேசுறது முட்டாள்தனம், மூடத்தனம், எனர்ஜி வேஸ்ட். நல்லவங்களை பத்தி பேசுவோம், நன்மை நடக்கும், நல்லதை செய்வோம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பத்துல கடைசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு ஆதோஜனை பேசியிருக்காரு. அதை பத்தி பேசுறேன். ஆமா, அதுதான் கடைசி முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இதுக்கப்புறம் வர முடியாது. இதுக்கப்புறம் 10 வருஷம் அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து எம்பி எலெக்ஷன், அதுக்கடுத்து 2031 தேர்தல் விஜய் தான் வருவார். விஜய் தான் இனிமேல் விஜய் தான். இந்த டைம் 107 வாங்கிருக்கோம். அடுத்த டைம் 230 200 வரும். அடுத்து ஸ்டாலின் அவங்க மகன் உதயநிதி வர மாட்டாரா? அதுக்கப்புறம் அவங்க பேரன் இன்பநிதியில வர மாட்டாங்களா? வாய்ப்பே இல்ல. குடும்ப அரசுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் வந்துட்டார். அதுக்காக தான் எங்க தலைவர் வந்து சினிமாவில் 100 கோடி சம்பளத்தை விட்டு மக்களுக்காக செய்ய வந்துட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. இனிமேல் விஜய் தான். விஜயோட ஆட்சி தான் நடக்கும். ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா காலைல ஒயின் ஷாப் எங்குமே பிளாக்ல ஓடல. இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் காலைல அந்த பிளாக்ல 250 ரூபா போங்க, இப்ப யாரும் குடிக்கல. அப்ப அது ஒரு மாற்றம் தானே. இப்ப காலைல குடிக்கல, 12 மணிக்கு ஒயின் ஷாப் திறந்தப்ப குடிக்கிறாங்க. இப்ப வந்து எங்கேயும் பிளாக்ல ஓடல. ஆனா இதை போனாச்சுல வந்து பிளாக்ல ஓடிட்டு சரக்கு எல்லாம் ஓடுங்க. இப்ப எந்த ஒயின் ஷாப்லயும் பிளாக்ல வந்து சரக்கு ஓட்டல. இது ஒரு வெற்றி, இது ஒரு மாற்றம். அதே மாதிரி லஞ்சம் எங்கேயும் வாங்கல. கரெக்டா ஏதாவது இப்ப எல்லா அமைச்சரும் நல்லா பண்றாங்க. இப்ப அமைச்சர் எல்லாம் போய் பார்க்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா வன்னியரசு சமூகநீதி அமைச்சர் அவர்லாம் வந்து போய் அவரை வந்து மக்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. அதெல்லாம் அமைச்சரே பார்க்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் வாங்க எல்லாரும் பாக்கலாம். அமைச்சர்னாவே ஒரு வெள்ளை சட்டை போட்டு டைம்க்கு அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. இப்போ வந்து சாதாரண ஒரு எல்லாரும் போய் பார்க்கலாம். என்ன நடக்குது, நம்ம கேமரா எடுத்து போய் போட்டோம்னா உடனே ஆட்சி நடக்கிறாங்க. எங்கேயும் லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது, ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கு. அது மறுபடியும் இவங்க இது பண்ணாலும் இப்போ இடைத்தேர்தல் வச்சாலும் விஜய் தான் வருவார். அதில் மாற்றம் கிடையாது. இப்போ கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துன்னு போயிட்டு லண்டன்ல தான் செட்டில் ஆகணும் ஸ்டாலின் குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வேலை இல்லை அப்படின்னு ஆதோஜனை பேசி. ஆமா, நிறைய பணம் இப்போ எல்லா அமைச்சர்லையும் போன அமைச்சர்ல பார்த்தீங்கன்னா பணம் இருக்கு. எல்லாத்தையும் இப்போ பண்ணா தெரிஞ்சிடும். எல்லாம் நம்மளுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. இவ்வளோ இது நடந்திருக்கு. லஞ்ச ஊழல் இல்லாம இருக்கு. போன ஆட்சியில் ஏகப்பட்ட லஞ்ச ஊழல் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்காக தான் விஜய் தளபதி வந்திருக்காரு. தளபதி எல்லாம் பாத்துக்காரு, நல்லா பண்றாரு. அதுதான் இப்போ இந்த நிமிஷம் வர விஜய் ஆட்சிக்கு அதிமுக திமுக சேர்ந்து கூட்டு சரி பண்றாங்க அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மைதான். 2 பேரும் அவங்கள வரக்கூடாது, விஜய் வரக்கூடாது. இவரு என்ன விஜய் வந்துட்டாரு. இவங்க எல்லாம் காசு கொடுத்தாங்க. அதிமுக சரி திமுக சரி. அதிமுக 1000 ரூபாய் கொடுத்தாங்க, திமுக 2000 கொடுத்தாங்க. விஜய் வந்து காசே கொடுக்கல, யாருக்குமே ஒரு பைசா கொடுக்கல, செலவு பண்ணல. இவன் எப்படி நம்ம செலவு பண்ணி இவ்வளோ நம்ம வர முடியல, இவ்வளவு கோடி செலவு பண்றோம். விஜய் வந்து காசே கொடுக்கல, மக்கள் ஓட்டு போட்டுறாங்களே. இப்ப நம்பி தானே ஓட்டு போடுறாங்க. பணத்துக்கு வேலை கிடையாது. பணம் கொடுத்தா ஓட்ட வாங்கிடலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல. பணம் கொடுத்தா ஓட்ட வாங்கலாம், பணம் கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களை வேலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இது கிடையாது. பணம் கொடுத்தா இனிமேட்டு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ கரூர் மக்களின் கண்ணீர் தான் குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்தாரு அப்படின்னு ஆதோஜனை பேசியிருக்காரு. கரூர் மக்களின் கண்ணீர் கிடையாதுங்க. இவர் வந்து வேங்கவாயில் பிரச்சனை இதுக்கெல்லாம் எதுவும் குரல் கொடுக்கல. நிறைய பிரச்சனை, ஆணவ கொலைக்கு எதுவும் கொடுக்கல. ஏழை மக்கள் ஒரு மனு கொடுத்தா எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து எதுவும் இது பண்ணல. ஒரு மனு கொடுத்தா தூக்கி போறது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதனாலதான் இந்த ஆட்சி வந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க மக்கள். இப்ப பாத்தீங்கன்னா அமைச்சர் எல்லாம் சாதாரண மக்கள் போய் பாக்குறாங்களா, கோட்டையில போய் பாக்குறாங்க. எல்லாம் இப்ப சாமானிய மக்கள் இங்க இருந்து போய் பாக்குறாங்க. நடக்குதுல. இதே வேற திமுக ஆட்சி நடந்தா உள்ள அப்பாயின்மெண்ட் ஆகணும், நீங்க நாளைக்கு வாங்க, இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
இது அப்படி கிடையாது, எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். இப்ப நான் கூட போய் பார்க்கலாம், நீங்களும் போய் பார்க்கலாம். இப்போ கரூர்ல காவல்துறை மூலியமா 41 பேர் கொன்று குவித்தது திமுக தான் அப்படின்னு ஆதவர்ஜுனா வெளிப்படையான குற்றச்சாட்டு இருக்கிறாரு. அது தெரியல எப்படின்னு. அது உண்மை வந்து இப்ப சிபிஐ நடந்திருக்கு, யாரு கொண்டாங்கன்னு பார்த்து அது நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து சொல்ல முடியாது, கூட்ட நெரிசல இது அவங்க தான் இவங்க தான் சொல்ல முடியாது. அது கரெக்டா உண்மையா விசாரிச்சு பண்ணணும். இப்போ தாவக எம்எல்ஏக்கள் பேரம் பேசிய வழக்குல இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து தலைமறைவா இருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது உண்மைதான். பேரம் பேசுறாங்க, இவங்க வந்து இப்படியே ஒரு 10 பேரை தூக்கலாம், 10 பேரை தூக்கிட்டு ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா தூக்க முடியல. அது நடந்து உண்மைதான். அவங்க தான் பேரம் பேசுறாங்க. இவங்க அதிமுக இருந்து இவங்க தான் வராங்க, தளபதி கூப்பிடல. அதிமுக அவங்களே வராங்க, நாங்களே போறோம், எங்களுக்கு பிடிக்கல, விஜய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களே ராஜினாமா போட்டு வராங்க. இப்போ இவங்க திமுக வந்து என்ன பண்றாங்க, தாவக வந்து ஒரு 10 பேரை தூக்க பாக்குறாங்க. அது செந்தில் பாலாஜி அது உண்மை தெரிஞ்சிச்சு, 300 கோடி பேசுறாங்க. அது வேற சேனல் போயிட்டான். பாட்டிமா, கலைஞர் அவர் குடும்பத்துல கடைசி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் பேசியிருக்காரு, அதை பத்தி கருத்து என்ன? ஏன் அது வேற ஆளு யாருமே இல்லையாமா? அப்புறம் என்னத்துக்கு உதயகுமார் எதுக்கு போட்டாரு? லாஸ்ட் மு.க. ஸ்டாலின் தான் கலைஞர் இதுன்னு போட்டுக்கிறாங்க. உதயகுமார் எதுக்கு கூட நிக்கிறாரு? இல்ல, இப்ப கலைஞர் குடும்பத்துல இதுக்கப்புறம் யாருமே முதலமைச்சரா வர மாட்டாங்க அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் பேசிருக்காங்க. இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வராங்க. என்ன மக்களை பார்த்தா எது எப்படி மாறுமோ சொல்ல முடியாது நம்ம. இப்ப ஜெயலலிதா அம்மா மறியலுக்கு போனாங்க, யார உட்கார வச்சுட்டு போனாங்க? பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சாங்க. அதுக்கு முன்ன எத்தனை பேர் அதுல உட்காந்துருப்பாங்க? முதலமைச்சர் எத்தனை பேர் அவருக்கு தெரியும் அந்த அம்மாளுக்கு. ஏன் அவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்காத பன்னீர்செல்வத்தை வச்சாங்க? கடைசியில அந்த அம்மாளுக்கு ஆப்பு வச்சான். அந்த ஆளு என்ன சொன்னா, அம்மா எப்படி கீழே விழுந்தாங்கன்னு தெரியாது, எப்படி ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னு தெரியாது, காட்டவே இல்லை மக்களுக்கு. அவன் என்ன பண்ணா, இந்த தூசு குடிக்கிறது மட்டும் கூட பாரு இந்த சைட்ல தான் காமிச்சான், நேரு முகத்துல காட்டல. அந்த அம்மாளை பத்தி எதுவுமே தெரியல, அப்படியே விட்டுட்டாங்களா. மு.க. ஸ்டாலின் வந்தாரு, முதலமைச்சரா வந்து உட்காந்தாரு. அம்மா எப்படி செத்தாங்க நான் காட்டுறேன் பாரு அப்படின்னாரு. அவரும் 5 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டாரு, அத பத்தி சொல்லல. இப்ப மு.க. ஸ்டாலினுக்கு ஆப்பு வச்சது யார் தெரியுமா? சேகர் பாபு தான் அவருக்கு ஆப்பு வச்சாரு. எங்க பண்ணாலும் அவர் போய் போட்டாக்கு போஸ்ட் கொடுப்பாரு. மக்களுக்கு என்ன தேவை செய்யணும் அது செய்ய மாட்டாரு, போஸ்ட் கொடுத்துட்டு வந்துருவாரு. மக்கள் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, யார் யாரு என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. ஆப்பு வச்சுதான் அவரு தான். அந்த மாதிரி மக்கள் எப்படி மாறுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. நல்லது செஞ்சா அடுத்த ஆட்சி யார் வருவாங்க? எம்ஜிஆர் 10 வருஷம் ஆண்டாரு, ஜெயலலிதா அம்மா 10 வருஷம் ஆண்டாங்க, கலைஞர் 10 வருஷம் ஆண்டாங்க. ஏன் மு.க. ஸ்டாலின் மட்டும் 5 வருஷத்துல முடிச்சாரு? ஏன் மக்கள் நல்லது செஞ்சா ஏன் அவரை தூக்குறாங்க? அந்த மாதிரி நல்லது செஞ்சா அடுத்த ஆட்சி யார் வருவாங்களோ வருவாங்க. இப்போ கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் எடுத்து போயிட்டு ஸ்டாலின் குடும்பம் லண்டன்ல தான் செட்டில் ஆகணும், தமிழ்நாட்டுல அப்புறம் உங்க வேலை இல்ல. நாங்களும் கேள்விப்பட்டோம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் அதை அடிகால் போட்டாரு. ஆனா திறந்தது வந்து அம்மா தான் திறந்தாங்க. அடிகால் போட்டாங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் தூக்கி அங்க போட்டாரு. எதுக்கு போட்டாரு? மெட்ராஸுக்கு பக்கம் எத்தனை பஸ் ஏறி போகணும், ஏன் அந்த மாதிரி செஞ்சாரு? இந்த இடத்த விட்டுட்டு அங்க மாறினா இவர் அதை மாத்தி மாத்தி கோல் மேல பண்ணுவாரு, மக்கள் மேல சமயத்துக்கு போயிருப்பாரு. ஏற்கக்கூடாது. இனிமே ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் எடுத்து போயிட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகணும், இங்க தமிழ்நாட்டு அவங்க வேலை இல்ல அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் சொல்லிருக்காரு. அப்புறம் எதுக்கு உதயகுமார் இதை பேட்டி கொடுக்குறாரு? எதுக்கு? இது பெரம்பூர் சாலை எல்லாம் கரண்ட் கட்டா மக்கள் எல்லாம் சொல்றாங்களாம், புது ஆளு நாங்க தேர்ந்தெடுத்தோம், தெரியாத எடுத்துட்டோம். எப்படி தெரியாத எடுத்துறாங்க? 40 வருஷம் 40-50 வருஷமா குளத்தூர் தொகுதியில் வாயிறோம். நாங்க எத்தனை வருஷம் கரண்ட் ஆப்பாச்சு, எத்தனை வருஷம் நாங்க தண்ணியில மிதங்கணும், அதெல்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அந்த ஊர் தலைவர் என்ன கேட்க சொல்லு, நான் பேட்டி கொடுக்குறேன்ல பாத்துருப்பாங்கல்ல, ஏமா உனக்கு இதுதான் நான் செஞ்சமா அப்படின்னு என்ன கேட்க சொல்லு அந்த ஊர் தலைவரை, நான் பதில் சொல்றேன். திமுக எடப்பாடி வந்து ரகசிய உறவு வைத்ததுனால அதிமுக என்ற கட்சி பேப்பர் கட்சியா மாற்ற பாக்குறாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டிருக்காரு. ஆமா, அது உண்மைதான். 2 பேரும் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கலாம், 2 பேரும் கூட்டணி சேர்ந்து 2 பேரும் அதிமுக திமுக 2 கூட்டணி சேர்த்து இவரு முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கல. அது கேட்டு இங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அதான் 2 பேரும் மறைமுகமா கூட்டணி வச்சிருந்தோம், பார்த்தாங்க முடியல. அதிமுக திமுக கரூர்ல காவல்துறை மூலியமா 41 பேரை கொன்று குவித்ததே திமுக தான் அப்படின்னு ஆதவர்ஜுனா நேரடி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அங்க இருந்து போலீஸ் என்ன பண்ணாங்க? 41 பேர் செத்தாங்கன்னா எத்தனை போலீஸ் அங்க பாதுகாப்பு? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தூங்குறதுக்கு போயிட்டாங்களா? அதுக்கு காரணம் போலீஸ் தான். 41 பேர் செத்தாங்கன்னா அதுக்கு காரணம் போலீஸ் தான். அவங்க ஃபர்ஸ்டே அது கண்ட்ரோல் பண்ணி லைன்ல விட்டுருக்கணும். உங்க பாட்டுக்கு ஏடாகடமா யாரை போட்டு நம்மளுக்கு என்னன்னு ஒதுங்கி நின்ட்டாங்க, மக்கள் அத்தனை பேர் செத்தாங்க. அது காரணம் போலீஸுக்காரங்க. விஜய் வரான்னு தெரிஞ்சு இவங்கள கூட பாதி 3/4 பேர் பசங்களை விட்டு கூட ஏற சொல்லி விட்டு இருக்கலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம டிவில பார்த்தோம் எவ்வளவு கூட்டம், எவ்வளவு நடிச்சல. அப்ப கூட விஜய் ரசிக்கிற என்ன பண்ணாங்க? குழந்தைங்களை தூக்கி போட்டு ஓடுறாங்க. ஒருத்த வயசான கீழே வந்தாங்கன்னா மார்ல தட்டி தூக்கி விட்டாங்க இளைஞருக்கு. அதெல்லாம் நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். இதுல 3/4 யாருன்னு இந்த பசங்க தான்.
இந்த கட்சிக்காரங்க தான். இப்போ அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இந்த நிமிஷம் வர விஜய் ஒரு ஆட்சி கவுக்க பாக்குறாங்களாம் அப்படின்னு டிவி அமைச்சர் சொல்லியிருக்காரு. விஜய் கட்சி கவுக்கு போறாங்க, கவுக்க அது யாரும் பண்ண முடியாது. ஆமா, இத்தனை கோடி மக்கள் எடுத்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது எப்படி அவங்க எடுத்துருவாங்க? அதை நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும், எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம், நீ முயற்சி பண்ணக்கூடாது. அது எங்க பொறுப்புப்பா, நாங்க எடுத்துட்டோம்ல, தேர்ந்தெடுத்துக்கு முற்பாடு அது எங்க பொறுப்பு, நீயா அதுக்கு எடுக்கணும். ஆமா, இப்போ எடப்பாடியார் வந்து திமுக போயிட்டு ரகசிய உறவு வைத்ததுனால இப்ப அதிமுக கட்சி ஆயிட்டாரு. இருக்கலாம், எடப்பாடி வந்து இருக்கலாம். ஆமா, இப்ப கட்சிக்காரங்க யாரும் நம்ப முடியலப்பா. ஒரு தடவை இப்படி பேசுறானுங்க, ஒரு தடவை அந்த பேசுற மீட்டிங் போட்டாக்கு டிவில திறந்தாவே நாடுது. அவன் சேர் தூக்கி போட்டு அடிச்சுக்கிறானு. அதுலதான் ஒண்ணே இல்லையா, ஏன் அடிச்சுக்கிறீங்க நீங்க? மக்களா பார்த்து விஜய் தேர்ந்தெடுத்துட்டாங்க, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு ஏன் போறாம ஏன் அது போல பண்றீங்க? கட்சிக்காரன் அண்டாண்டு ஒருத்தன் பேசுறான், அண்டாண்டு ஒருத்தன் பேசுறான். யாரும் நல்லவங்கன்னு பேச முடியலப்பா. ஆமா, பேசலாம், மாத்தி மாத்தி பேசுறானுங்க, எவனும் உரிமையா பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் பொம்பளை தைரியமா பேசுறேன், எத்தனையோ பேர் பாக்குறாங்க, எத்தனையோ பேர் என்ன கேக்குறாங்க, உனக்கு ஏமா அந்த வாயில் நடந்தது சொல்றேன், எனக்கு தப்புன்னு தோணுது அதை நான் கேக்குறேன். ஏன் நீ கேளு, எனக்கு தப்புன்னு தோணுது நான் கேக்குறேன்பா. ஆமா, எனக்கு எந்த கவர்மெண்ட் எனக்கு எதுவும் நல்லத்தனம் இருக்குல்ல ஆயா, எனக்கு எதுவும் நல்லத்தனம் இருக்குல்ல, எனக்கு எதுவும் செய்யல. அதே ஏர்ல 57 வருஷம் நான் 17 வயசுல வந்த குளத்துக்கு தொகுதி, இத்தனை வருஷமா அதே இடத்துல தான் இருக்கிறேன். கல்யாணம் பண்ணி என் பேர பிள்ளையும் வயசுக்கு வந்துச்சு இருக்கிறேன்னா எனக்கு அந்த கவர்மெண்ட் எனக்கு எதுவும் நல்லது. இதே முக ஸ்டாலின் கிட்ட 3 முறை போய் மனு எழுதி கொடுத்தாங்க. முக ஸ்டாலின் அங்க வந்தாரு சத்திரத்துக்கு 3 முறை மனு எழுதி கொடுத்துருக்குறேன். எனக்கு அந்த இலைய பணம் விதவி பணம் வரல, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, நான் கூலி வேலை தான் செய்யறேன், 3 முறை மனு கொடுத்துக்கிறேன். முக ஸ்டாலின் பண்றாட்டி விளக்கு பூச்சிக்கு வந்துட்டு அதை கூட போய் விளக்கு பூச்சி கலந்துருக்கிறேன். இப்போ கரூர் மக்களின் கண்ணீர் தான் குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்தாரு அப்படின்னு ஆதரவு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான், அது உண்மைதான். ஆமா, அது பார்க்கலாமா, அன்பில் பொய்யா மொழியும் சென்று பார்த்து எப்படி நிற்பாங்கன்னு அது பார்த்துட்டு மக்கள் வச்சாங்க. அது தவறானது, அதுதான் ஓட்டு இழந்தது. இப்ப கரூர்ல 41 பேர் கொன்று குவித்தது திமுக தான் அப்படின்னு ஆதரவு நேரடி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமாங்க, அது அவங்க ஆளுங்கட்சிக்காரங்க செந்தில் பாலாஜி தூண்டுதல் தான் நடந்திருக்கு. அது இப்ப மக்கள் நம்புறாங்க. ஏன்னா விஜய் போனது எல்லாம் ஒரு ஊரா வராரு, எல்லாம் டிவியில வராது. அந்த இது மட்டும் கரூர் மட்டும் எதுவும் பர்மிஷன் தரவே இல்லை. எதுக்கும் பர்மிஷன் தரல. அவங்க போராடி கோர்ட்டுக்கு போய் தான் ஜெயிச்சாரு. கரூர் உண்மைதாங்க, அது உண்மைதான். Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசஸிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை.